அவரோட கிருபையால் வந்தது தான் ஹம்பிள்னுவோம். ஸோ ஒரு தடவை நம்ம ப்ரே பண்ணும்போது என்கிட்ட எல்லாருக்குன்னு போயிட்டு ப்ரே பண்ணாமல், ஆண்டவரே இது எல்லாமே கொடுத்ததே நீங்கள் தான் சொல்லிட்டு ப்ரே பண்ணோம். ஸோ இஃப் யூ லேர்ன் டு டூ திஸ், யூ வில் ரெஸ்பெக்ட் காட் அண்ட் யூ வில் பி மோர் ஹம்பிள். வசனம் இருக்கு, ஒருவன் those who will be exalted will be humble, those who will be humble will be exalted. யார் வந்து தன்னைத்தானே உயர்த்தப்படுகிறவன் வந்து தாழ்த்தப்படுவானா, யாரெல்லாம் தாழ்த்தப்படுறாங்களோ அவர் ஆண்டவர். ஸோ யூ நீட் டு லேர்ன் டு ஹம்பிள் பிஃபோர் காட். ஏன்னா ஆண்டு உங்களோட ஹம்பிளை பார்த்தானா ஆண்டு இன்னும் உங்களை பெரிய ஜாதியாக, கரெக்ட், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்னா ஆண்டு சொல்கிறாரு, வெளியே இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். வெளியே இருக்கிறவங்களுக்கு ஆண்டு தெரியாது, உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு என்னை தெரியும். யூ நோ காட். ஸோ என் ஜனங்கள்னா யூ சப்போஸ் டு பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ நீட் டு பி யூனிக். மற்றவங்கள மாதிரி சேமாக இருக்கக்கூடாது. சரி கிரா உங்கள் ஃப்ரெண்டு வந்து இயேசு அறியாதவங்களும் நீங்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்து அறிஞ்சவங்களும் யூ கேனாட் பி சேம். அவங்க போகிற இடத்துக்கு நீங்கள் போக முடியாது. புரியுதா? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்க தேட்டருக்கு போகிறாங்க, அவங்க ஒரு பாட்டு கேட்குறாங்க, நீங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா, தென் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூ அண்ட் தோஸ் ஹூ ஆர் கால்ட் பை மை நேம்? அதுதான் அவர் சொல்ல வராரு. என் ஜனங்கள்னா உங்களுக்கு புரியணும், நான் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், நான் தான் உங்களை வந்து இந்த நிலைமைக்கு உங்களுக்கு தேவையானது செஞ்சுட்டு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன்னா, தென் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், இதெல்லாம் வந்து ஆண்டவரால் வந்தது. யூ நீட் டு பி டிஃப்ரெண்ட் தென் அதர்ஸ். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இதில் 4 விஷயம் அடங்கியிருக்கு. 1, யூ நீட் டு பி ஹம்பிள். 2வது ஜெபம் பண்ணி. 3வது என் முகத்தை தேடி. 4வது தாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. இந்த 4 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹம்பிள். நம்ம வந்து சொன்ன மாதிரி யூ நீட் டு ஹம்பிள் பிஃபோர் காட். நீங்கள் ப்ரேயருக்கு வரும்போது, ஆண்டுக்கிட்ட வரும்போதும் டோன்ட் பி அரகன்ட் பிஃபோர் காட். யூ நீட் டு லேர்ன் டு பி ஹம்பிள். ஏன்னா கொடுத்தது அவர் தான், அவரால் அதை எடுக்கவும் முடியும். ஸோ யூ நீட் டு திங்க் பிஃபோர். யார்கிட்ட வந்து பேசுகிறீங்க, யார்கிட்ட ப்ரே பண்ணுறீங்கன்னு யோசித்து ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கடவுள் எப்படி பார்க்குறாருன்னா, ஏதோ வந்துட்டு போகிறேன், லைக் டச் அண்ட் கோ மாதிரி. எனக்கு வேணும் போது நான் வருவேன், வேணாதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். எனக்கு தேவை போது தான் நான் தேடுறேன், தேவையில்லாத நேரத்தில் நான் வந்து என்னோட இஷ்டம் போல் வாழ்கிறேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? கிறிஸ்துவ வாழ்க்கைனாலே யூ நீட் டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். உங்களோடையும் தேவனோடையும் ஒரு உறவு இருக்கணும். யூ நீட் டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஆண்டு உங்களை தன்னுடைய மகனாக கூப்பிட்றாரு, நீங்கள் அவர் அப்பாவை கூப்பிடானாவா? ஸோ அவங்க அப்பாவை கூப்பிடணுன்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க தானே. அப்பா அம்மா இருக்கும்போது அவங்க கூட பேசுகிறோம், அவங்க கூட சாப்பிட்றோம், அவங்களோட வெளியே போகிறோம். இதெல்லாம் என்னது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உண்டு பண்ணுது. இப்போது பரலோகத்தில் இருக்கிற நம்மளோட தகப்பன் எப்படி அவர் நம்மளோட கனெக்ட் ஆகிட்டா தெரியுமா? நம்ம தான் அவரோட கனெக்ட் பண்ணாமல் இருக்கோம். எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா, த்ரூ ப்ரேயர்ஸ். ப்ரே வந்து இஸ் அ கீ ரிலேஷன்ஷிப் டு காட். நீங்கள் பைபிள் படிக்கலாம், நீங்கள் வந்து அன்னடிக்கும் சபைக்கு வரலாம், அன்னடிக்கும் கூட்டத்துக்கு போகலாம், அன்னடிக்கும் கான்ஃபரன்ஸ் போகலாம். ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா யூ கேன் கெட் டு ஹெவன். மெத்தியில் போட்டிருக்கு, ஆண்டவரே நாங்கள் இதெல்லாம் பண்ணோமே, உங்கள் நாமத்தில் இது பண்ணோம், உங்கள் நாமத்தில் இது பண்ணோம், நாங்கள் பேய்கள்லாம் ஓட்டுறோம். இட்ஸ் யுவர் ஜாப்.
கிறிஸ்தவனாக இருக்கிறவங்களோட வேலை வந்து நீங்கள் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்க, மக்களை ஆதாயப்படுத்துகிறீங்க. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த ஜாப். ஆனால் நீ பரலோகத்தை வர்றதுக்கு யூ ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் மீ. நான் வந்து ஆண்டவர் சொல்லுவார், டிபார்ட் ஃப்ரம் மீ ஃபார் ஐ நெவர் நியூ யூ. இது வந்து உங்களை இயேசுவுக்கு தெரியும், ஆனால் இயேசு உங்களை தெரில. ஏன்னா நீங்கள் அவருக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணல. புரியுதா? இப்போ சிம்பிளாக சொல்ல போனோன்னா, இப்போ எனக்கு ஒரு அப்பா இருக்கார், மிஸ்டர் கே ஆண்டனி தாஸ் இருக்கார். அப்போ அவர் கூட நான் பேசலை, அவர் கூட சாப்பிடல, அவர் கூட ஐக்கியம் இல்லை. கியா அவர் கூட பேசல, அவர் கூட சாப்பிடல, அவர் கூட ஐக்கியம் இல்லை. ஆனால் அவரோட பிளெஸ்ஸிங் எனக்கு வேணும்னா அவர் கொடுப்பாரா? அவரோட சொத்து எனக்கு வேணும்னா அவர் கொடுப்பாரா? ஸோ சேம் கான்செப்ட் பிட்வீன் அவர் ஹெவன்லி ஃபாதர். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆண்டவர் உங்களை மகனின்னு கூப்பிட்றாருன்னா, நீங்கள் உங்களை அப்பா கூப்பிடணுன்னா யூ நீட் டு ஹேவ் அ ப்ரேயர் இன் யோர் லைஃப். ஒரு நாள் ப்ரேயர், ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ரேயர் இல்லை, அன்னாடிக்கும் அந்த ப்ரேயர் இருக்கணும். அன்னாடிக்கும் இருந்தால் தான் அதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப். ஒரு நாள் பேசாமல் ஒரு நாள் பேசுனா அது சீக்கிரம் புட்டுக்கோன்னுவாங்க. So you need to learn to have a consistent and disciplined prayer towards God. நீங்கள் ப்ரே பண்ணும்போது ஒரு யோசனை வைக்கணும். நீங்கள் யார் கூட ப்ரே பண்ணுறீங்கன்னு you need to know that. நீங்கள் ப்ரே பண்ணுற தேவன் வந்து ஒரு சாதாரண தேவன் இல்லை. அவர் தன்னுடைய மக்களை நான் யாருன்னு தெரிவிக்கிறதுக்கு கடலை 2 பிளந்து போட்டார். டோன்ட் ப்ளே வித் காட். ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒரு ஹம்பிள் இருக்கணும். as I mentioned earlier. ஸோ தேவைக்கு மட்டும் ப்ரே பண்ணாதீங்க. ஜஸ்ட் டோன்ட் ப்ரே ஃபார் யுவர் நீட்ஸ். ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும். ட்ரூ, ஆண்டவர் கேட்டால் கொடுப்பாரு. ஆனால் அதெல்லாம் விட தாண்டி ஒரு உறவு நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு ஒரு அப்பா, ஒரு பரம தகப்பன் இருக்கிறாருன்னு உங்களுக்கு அதெல்லாம் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு தேவை. அது எப்படி நம்ம இன்னும் கூக்கோ பண்ணோன்னா, எப்படி நம்ம அந்த பாண்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணோன்னா, நம்ம வந்து ப்ரே பண்ணாதான் முடியும். நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஆண்டவர் வசனத்தை கேட்குறேன்னா அதெல்லாம் ஒரு ப்ராக்ரஸ். பட் நீங்களும் ஆண்டரோட ப்ரேயர் தான் பவர்ஃபுல். இதை நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றவங்களை இப்போ சொன்னால் ஆண்டவரே எனக்கு இப்போ நாளைக்கு பரீட்சை வச்சுக்கோங்களேன், அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா எனக்காக ப்ரே பண்ணுங்கம்மா, நான் நாளைக்கு பரீட்சை செய்ய போகிறேன்னு. அது நீங்களே ப்ரே பண்ணுங்கள். லேர்ன் டு ப்ரே வித் யோர் காட். அவர் உங்களோட தேவன் தான். அவர் உங்களுக்கு பதில் கொடுக்காம வேறு யாருக்கும் பதில் கொடுக்க மாட்டார். இப்போ ஒரு நபருக்கு இல்லை போய்ட்டு எனக்காக ப்ரே பண்ணுறீங்களா, அது வெளியால் இருந்தால் பரவாயில்ல, பிகாஸ் தே டோன்ட் நோ. பட் யூ நோ த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் எப்படி உங்களை பயன்படுத்தாரு, ஆண்டவரோட செயல் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ லேர்ன் டு ப்ரே ஃபார் யுவர் செல்ஃப். உங்கள் கையை தலைமையில் வச்சு ப்ரே பண்ண பாருங்கள். தென் யூ வில் see wonders in your life. இது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வெளியில் கான்ஃபரன்ஸ்லாம் போகும்போது ப்ரே பண்ணுவார். எப்படித்தம்மா இருக்கும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, யூ ஹேவ் அ ப்ராப்ளம், இதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, இதில் தவிச்சு கொண்டு இருக்கீங்க, யூ நீட் அ சொல்யூஷன். தென் ஒரு கிறிஸ்டியன் லைஃப். தென் யூ கோ டு ஒரு வேற ஆள்கிட்ட ஒரு பாஸ்டர் கிட்ட போயிட்டு, ஆண்டவரே பாஸ்டர் நீங்கள் இது எனக்கு ப்ரே பண்ணுறீங்களான்னு. இட்ஸ் நாட் ராங். அப்படி கேட்குறது தப்பு இல்லை. மேபி தே நீட் ஹெல்ப். ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும்போது யூ நோ நீட் தேர்ட் பார்ட்டி. புரியுதா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. ஆண்டவர் கூப்பிட்டா நீங்கள் ஆண்டவர் கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்குற தேவன். உங்கள் ப்ரேயருக்கு ஆண்டவர் கனம் கொடுக்குற தேவன். உங்கள் ப்ரேயருக்கு ஆண்டவர் மதிப்பு கொடுக்குற தேவன். நீங்கள் முட்டிக்கால் போட்டு ப்ரே பண்ணாலே போதும், யூ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ். யார் முட்டிக்கால் போட்டு ப்ரே பண்ணுறவா? எனிவன்? இல்லை, நான் நின்றுக்கிட்டு ப்ரே பண்ணுவேன், நான் உட்காந்துக்கிட்டு ப்ரே பண்ணுவேன், சமகாலம் போட்டு ப்ரே பண்ணுவேன். இட்ஸ் ஆல் இது ப்ரே பண்ணல, தப்பு இல்லை. பட் லேர்ன் டு ஹம்பிள் யுவர் செல்ஃப். முட்டிக்கால் போட்டு ப்ரே பண்ணுறது என்ன குறிக்குதுன்னா, ஐ எம் டினையிங் மை ஃப்ளஷ்.
என்னதான் வலியாக இருந்தாலும் அன்றே இந்த வலி அன்றையப்பா உமக்கு நான் கேரா இதெல்லாம் நான் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு தான் ஒரு அர்த்தம். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ப்ரே பண்ணுறதா இருந்தால் இன்க்ளூட் முட்டிக்கால் போடுறது. இட்ஸ் ஆல் குட். தென் கண்டினியூ. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தாங்கள். யார் முகத்தை தேடணும்? யார் முகத்தை தேடணும்? ஒரு பிரச்சனைனா யாரை போய் தேடணும்? ஆனால் நம்ம ஒரு பிரச்சனைனா ஆண்டவரை தேடுறோம். இப்போ என் முகத்தை தேடினா ஐ எம் சப்போஸ் டு பி அ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் உங்களோட லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வந்து கடைசி ஆண்டுக்கிட்ட வர்றது நோ. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒரு செட்டில் பண்ண வேண்டியதுனா யூ நீட் டு ஃபர்ஸ்ட் ரிஃபர் டு காட். தேவன் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கணும், நாட் அ லாஸ்ட் சாய்ஸ். நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க நான் ஆண்டரோட சத்தத்தை கேட்கணும், ஆண்டரை எப்படி மூவ் பண்ணுற நான் கற்றுக்கணும். இதெல்லாம் எப்படி வரோன்னா யூ நீட் டு சீக் காட் இன் ஆர்டர் டு காட் டு ஒர்க் இன் யோர் லைஃப். தேவன் உங்கள் மத்தியில் ஒரு 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 வேலை உங்கள் மத்தியில் ஒரு அற்புதம் செய்யணுன்னா நீங்கள் யாரை தேடணும்? நீங்கள் தான் ஆண்டரை தேடணும். ஆண்டரை உங்களுக்கு தேட முடியாது. உங்களுக்கு தான் ஒரு யூ ஹேவ் எ நீட். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. உங்கள் தேவை யாரை போய் தேடணுன்னா தேவனை போய் தேடணும். நீங்கள் யாருமே உங்களோட பேர்டன்ஸை சுமக்க விரும்ப மாட்டாங்க. இஃப் அவங்க அம்மா அப்பாவாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா கேட்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி அப்படி நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா நீங்கள் அவனுக்கு காசு கொடுத்தா தான் அவன் உங்கள் இதை கேட்பான். ஸோ ஃப்ரீயாகவே உங்கள் பேர்டன்ஸை உங்களோட கஷ்டத்தை அவர் கேட்கணும்னு ஒரு நபர் இருக்காருன்னா அவர் தான் தேவன். ஹீ வாண்ட்ஸ் யூ பர்சனலி. நீங்கள் தேவன்கிட்ட உங்களுக்குன்னு தனி ரூம் இருக்கும். கோ டு காட் பர்சனலி. அன்றைய நான் உங்களை இன்றைக்கி உங்கள் வசனத்தை தியானிக்கிறேன், உங்களோட பேச வந்திருக்கேன், நீங்கள் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போயிட்டு ப்ரே பண்ணுங்கள். இட்ஸ் ஆல். இதெல்லாம் என்ன தெரியுமா? இதெல்லாம் வாலிப வயசில் தான் பண்ண முடியும். ஆஸ் யூ ஆர் யூத், லேர்ன் டு பி இண்டிபெண்டன்ட், லேர்ன் டு க்ரோ இன் காட்ஸ் வேர்ட்ஸ். இந்த வயசில் தான் ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த விரும்புகிறாரு. ஸோ இந்த வயசில் உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா தென் நீங்கள் பெருசாகிட்டோன்னே இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகிடும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்டீங்க. யார் மூலிமா கற்றுக்கிட்டீங்க? ஆவியார் மூலிமா. இன் யோர் பர்சனல் லைஃப் யூ லேர்ன். ஆவியாரோட உதவி கேளுங்க. பைபிள் எப்படி படிக்கணும் ஆவியார்கிட்ட கேளுங்க. நீங்கள் பைபிள் படிக்கும் போது லேர்ன் டு ரீட் ஸ்லோ. பைபிள் படிக்கும் போதே தேங்க்ஸ் டு தி லார்ட் ஃபார் சேவ் அஸ் வேணாம். படிக்கிறதுக்கு முன்னுக்கு ஆண்டுக்கிட்ட ப்ரே பண்ணிட்டு கேளுங்க. ஆவியானவரே லெட் மீ, ஐ வாண்ட் யோர் கைடன்ஸ் ஹோலி ஸ்பிரிட் சொல்லிட்டு மெதுவாக நிதானமாக ப்ரே பண்ணுங்கள். நிதானமாக பைபிள் படிங்க. நீங்கள் பைபிள் படிக்க ஆண்டு உங்களோட பேசுவார். முடிஞ்சால் இந்த பைபிளை அப்படி the verse you read, try to memorize it. இதை மனப்பாடம் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் ப்ரேயர்ஸில் உங்களோட டெய்லி ரூட்டீனில் நீங்கள் ஸ்கூல் போகும்போது, நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் ப்ரே பண்ணுறீங்கன்னா இந்த வசனத்தை நீங்கள் ப்ரேயெல்லாம் வச்சிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க லேர்ன் டு ரீட் யுவர் பைபிள் அட் த சேம் டைம் மெமரைஸ் தெம். செஜாரா புக்கு ஆஃபல் பண்ணிங்க தானே? ஏன்னா செஜாரா படிப்பில் வருது, பைபிள் படிப்பில் வரல. அதான். ஸோ லேர்ன் டு மெமரைஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாள் பைபிள் நம்மளுக்கு இருக்காது. பைபிள் இருக்கிற டைமில் நம்ம இதை மனப்பாடம் பண்ணி நம்ம இதயத்தில் காக்க வச்சுப்போம். ஸோ தட் பைபிள் அழியலாம், ஆனால் பைபிள் இருக்கிற வார்த்தை அழியாது. ஸோ லேர்ன் டு மெமரைஸ் த வேர்ஸ். ஓகே. செகண்ட், என் முகத்தை தேடி தாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். இது என்ன சொல்லுதுன்னா, இது மனம் திரும்புதல் குறித்து சொல்லுது. யூ ஹேவ் அ வெரி பேட் லைஃப். நீங்கள் பாவத்தில் இருந்தீங்க. ஸோ நவ்
turn to righteousness, turn to repentance. ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் இப்போ இருக்கிற உங்கள் வாழ்க்கைக்கும் முன்ன இருக்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கரெக்ட்? நீங்கள் முன்ன வந்து இப்போ பெரிய ஆளுங்கிட்ட கேட்டிங்கன்னா பின்ன வந்து ஆண்டு அறியாதப்போ நிறையா தவறு பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, பை காட்ஸ் கிரேஸ். கரெக்ட்? ஸோ as you are getting mature in Christ, you need to learn that நம்ம தப்பு செய்வோம், ஆனால் அந்த தப்பு நம்ம ரிப்பென்டன்ஸாக செய்யக்கூடாது. You need to learn to apologize to God, need to repentance. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒரு தவறு செய்யும் போது, இப்போ ஒரு தவறு செஞ்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன். தவறு செய்யும் போது திடீர்னு ஒரு எண்ணம் வரும், ஐயோ ஆண்டர்கிட்ட இப்படி பண்ணிட்டோமே, ஆண்டர் என்ன நினைப்பார், ஐயோ எனக்கு ஒரு கில்ட் வரும். நீங்கள் ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோமே கில்ட் வரும். அந்த கில்ட்னாலே நீங்கள் ப்ரே பண்ண மாட்டீங்க. யார் இது கோ த்ரூ பண்ணியிருக்கா? நீங்கள் ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, இந்த தவறுனால ஒரு கில்ட் வரும். ஐயோ ஆண்டருக்கு இப்படி செஞ்சிட்டோமே சொல்லிட்டோன்னே அந்த கில்ட்டுனாலே நீங்கள் ப்ரே பண்ண மாட்டீங்க. அந்த கில்ட்டுனாலே நீங்கள் பைபிள் படிக்க மாட்டீங்க. இதெல்லாம் யார் நம்ம கொண்டு வருவா? இதெல்லாம் சத்ரு கொண்டு வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏன்னா ஆண்டருக்கு தெரியும் நம்ம வந்து தவறு பண்ணுவோம். தவறு பண்ணனால்தான் ஆண்டர் வந்து நம்மளுக்காக மரித்தார். கரெக்ட்? ஆண்டரோட மரித்தனால தேர்ஸ் அ ரிப்பெண்டன்ஸ், தேர்ஸ் சல்வேஷன். ஆனால் இதை அறிஞ்ச அவன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் ஒரு தடவை தப்பு பண்ணும்போதும் நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு உங்களை ப்ரெஷர் பண்ணுவான். எப்படின்னா உங்கள் தாட்ஸ் மூலிமா ப்ரெஷர் பண்ணுவான். நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோன்னே நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஐயோ நமக்கு இது பண்ணிட்டோமே, ஆண்டவர் என்ன நினைப்பார், இப்படின்னு நினச்சி யூ ஆர் அலோவிங் த டெவில் டு கம் த்ரூ யுவர் லைஃப். நீங்கள் அவனுக்கு அந்த இடம் கொடுக்குறீங்க. எதுனா நீங்கள் ப்ரே பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்லலை, ஆனால் அவன் போடுற தாட்ஸ் வந்து நீங்கள் அந்த நம்ப ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டவர் இப்படி தான் நினைப்பார் போல் நீங்கள் நம்புறனால நீங்கள் இதனாலே நீங்கள் ப்ரே பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் பெல் படிக்க மாட்டீங்க. ஒரு நாள் 2 நாள் கழித்து திரும்ப ஆண்டவரே மன்னிச்சிடுங்க இது பண்ணும்போது God will still accept you. But the thing is, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா, உங்களை அறியாமே பண்ணிட்டீங்கன்னா, ட்ரை டு சீக் காட். நீங்கள் ஆண்டவர் தேட ஆரம்பிங்க. ஏன்னா நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோரும் தப்பு பண்ணுறது இட்ஸ் பாசிபிள். எல்லோரும் இது இயற்கை இயல்பா எல்லோரும் இயல்பாக தவறு செய்யலாம். இயற்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே நம்மளோட தாட்ஸ் தான். நம்மளுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. ஆனால் தெரிஞ்சும் செய்கிறது, துணிகரமாக செய்கிறது தான் ஆண்டவர் வெறுக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு தடவை தெரியாமல் தப்பு பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். ஓகே. அப்பொழுது பரலோகத்திற்கிரு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நீங்கள் செய்கிற இந்த ஹம்பிள் ப்ரேயிங், தேவனை தேடுறதும் பொல்லாத வழிகளுக்கு திரும்புறதும், அது உங்களை மட்டும் ஆசீர்வதிக்காதான், உங்கள் தேசத்தையே ஆசீர்வதிக்குமா. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். நான் இது ஒன்று மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த சொசைட்டிக்குள்ளே போகும்போது நீங்கள் ஒரு பேரை கொண்டு போகிறீங்க, கிறிஸ்துவோட பேரை கொண்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் வாட் யூ டூ, நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒன்று யோசிக்கணும், ஆண்டவர் நம்மளை பார்க்குறாருன்னு. He is an all knowing God. அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் தவறாக செய்கிற தவறுகள், தெரிஞ்சு செய்கிற தவறுகள், இதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிற தவறுகள்லாம் ஆண்டவருக்கு. ஸோ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஐடென்டிட்டியை கொண்டு போகிறீங்க. நீங்கள் ஒரு யூ ஆர் தி டிசைபிள். நீங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு ஒரு ஐடென்டிட்டி கொண்டு போகிறீங்க. நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் ஆளுங்க பார்க்குறாங்க,
அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை கவனிச்சுக்கொண்டு இருக்காங்க. இஃப் யூ ஆர் த ட்ரூ பிலீவர் ஆஃப் கிரைஸ்ட், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும். எப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுறாரோ, எது கெட்டதை விட்டு நல்லதை நம்ம பின்பற்ற கற்றுக்கணும். ஏன்னா எங்கே போனாலும் நம்ம ஒரு கண் பார்க்குது. there's one eye is watching us. அதுவும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா நீங்களாம் கிறிஸ்டியன்ஸ்னு? கண்டிப்பாக தெரியும். அதுவும் நம்ம ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும்ல. நம்ம கூட வேலை செய்வங்க தெரியும் நம்ம கிறிஸ்டியன்ஸ்னு. நம்ம கிறிஸ்துவங்களாக இருக்கும்போது அவங்க செய்கிறதோட நம்ம ஃபாலோ பண்ண வேணாமே. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் புரியுதா? நம்ம உங்களுக்கு அது தப்புன்னு தெரியும். ஆனால் தப்புன்னு தெரிஞ்சும் பண்ணுறது ஒரு துணிகரம். ஸோ நீங்கள் ஆண்டவரை சேலஞ்ச் பண்ணுறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு தப்புன்னு தெரியும். ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்காரு. நல்லதும் கெட்டதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அது தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களான்னு தான் ஒரு மேட்ரு. இப்போ ஒரு விஷயம் பார்த்துட்டேன், ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா, சீலாப்பா சொல்லிட்டேன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் உங்களுக்கு தெரியும் இது பண்ணால் தப்புன்னு எனக்கு தெரியும். இது இப்படி பண்ணால் ஆண்டவரை நான் எதிர்த்து நிற்கிறேன்னு தெரியும். தெரிஞ்சும் பண்ணுறது ஒரு பெரிய தப்பு. I want to mention this also. நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களே, ப்ரே பண்ணும்போது டோன்ட் பி செல்ஃபிஷ். ப்ரே பண்ணும்போது எனக்காக மட்டும் ப்ரே பண்ணாமல் என் சுற்றி இருக்கிறவங்களுக்காக ப்ரே பண்ண கற்றுக்கோங்க. ப்ரே பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு பரீட்சையில் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், நல்ல ஒரு வேலை எடுக்கணும். ஆண்டவரே எனக்கு எது தாங்க அது கொடுங்க, ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் லேர்ன் டு ப்ரே டு அதர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபிங்க, உங்களோட டீச்சர்ஸ்க்காக ஜெபிங்க. பைபிளில் போட்டிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா, ஒரு ரூமில் உட்காந்து 24 மணி நேரம் ப்ரே பண்ணுறதில்ல, உங்கள் நாவில் ஜெபம் இருந்துக்கிட்டே இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சிட்டோன்னே ஆண்டவரே இந்த உயிர் கொடுத்தீங்க நன்றி, ஜெபம். சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு ஜெபம், ஸ்கூலுக்கு போகும்போதுக்கு ஜெபம். நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை கடந்து போகும்போது உங்கள் நாவில் ஜெபம் மட்டும்தான் இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வாயில் தவறான வார்த்தை கெட்ட வார்த்தை வராது இருப்பதாக. கெட்ட வார்த்தைனா நீங்கள் ஸ்கூலில் பயன்படுத்துகிற அந்த போடோலாம் இல்லை, அது கெட்ட வார்த்தை தான். பட் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், என்னால் இது முடியாது, என்னால் இது சாத்தியம் இல்லை, என்னால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பைபிள் படிக்கணுமா, பரவாயில்ல நாளைக்கு பண்ணிக்கிறேன், இந்த நாளைக்குன்னே இந்த பேச்சு வேணாம், ஏன்னா நாளை நம்ம கையில் இல்லை. ஸோ இப்போவே உங்களால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா அது இப்போவே செய்ய பாருங்கள். பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கு, உங்களுக்கு இது செஞ்சால் அது நல்லதுன்னு தெரியும், ஆனால் செய்யாமல் போகிறது ஒரு தப்பு. இன்றைக்கி எனக்கு ப்ரே பண்ண டைம் இருக்குது, ஆனால் நான் ப்ரே பண்ண போனேன்னா தப்பு. இன்றைக்கி எனக்கு பைபிள் படிக்க டைம் இருக்குது, பாடலாம் செஞ்சு முடிச்சுட்டு 5லேருந்து 7 மணிக்கு டைம் இருக்குது. அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் ட்ரை டு கெட் க்ளோசர் டு காட், ட்ரை டு ரீட் த பைபிள். ஒரு விஷயம் செய்ய டைம் இருக்கும்போது அது உடனே செய்ய பாருங்கள். ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும், ஆண்டவர் எப்படி உங்களை பார்க்குறாரோ அதே சமயத்தில் சாத்தானும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் எப்போ விழுவீங்கன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ த மோமெண்ட் யூ ஃபெல், அதுதான் அவன் சான்ஸு உங்களை திரும்ப ஆண்டர்கிட்ட கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதை தாண்டி வரணுன்னா ஜெபம் தான் உங்களோட ஒரே ஆயுதம். ஸோ லேர்ன் டு ப்ரே ஃபார் யோர் ஃபேமிலி. உங்களோட பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபிங்க. சாப்பாடு மட்டும் நான் சொந்தமாக சாப்பிட்றேன், ஜெபம் மட்டும் அம்மா பண்ணுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அம்மா எல்லாருக்காக ஜெபிப்பாங்க, அப்பா எல்லாருக்காக ஜெபிப்பாங்க, ஆனால் உங்களுக்கு நீங்களே ஜெபிக்க பாருங்கள். லேர்ன் டு ப்ரே ஃபார் யோர் செல்ஃப். இந்த சின்ன வயசில் எனக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒன்ஸ் யூ நோ வாட் இஸ் குட் அண்ட் ஈவில், ஆண்டவர் எல்லாமே தெரியும். உனக்கு இது தப்பு இது கரெக்டுன்னு தெரிஞ்சிட்டா தென் ஏன்னா உனக்கு தெரியல எது தப்பு கரெக்டுன்னு. ஸோ நீ தவறு பண்ணும்போதும் பாவம் ஸ்டில் சீன்.
ஸோ நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். as I mentioned earlier, you bring identity of Christ. நீங்கள் எங்கே போனாலும் கிறிஸ்து உங்கள் எதிரில் இருக்கிற மாதிரி போங்க. நீங்கள் யார் கூட பழகும் போதும் ஏசப்பா இப்படி தான் பண்ணுவாரான்னு யோசிங்க. கேரா ஏசப்பா உங்கள் ரோல் ப்ளே, ஏசப்பாவோட கேரக்டரிஸ்டிக் தெரியும் தானே. இஸ் அ ஹம்பிள், இவர் சாந்தமுள்ளவர், நிறைய அன்பு செலுத்துவார். அந்த கேரக்டரிஸ்டிக்கை படித்து மற்றவங்கக்கிட்ட அது கோ த்ரூ பண்ண பாருங்கள். கேரா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் யோர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கூட இருக்கிறவங்க கூட அன்பாக இருக்க பாருங்கள். கூட இருக்கிறவங்களோட வீட்டில் சாட்சியாக இருந்தால் தான் வெளியே வந்து ஜொலிக்க முடியும். வீட்டிலேயே ஷார்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியே போய்ட்டு லைட்டு பெருசாக எறினோன்னா அது நாட் ஒர்க். ஸோ வீட்லேயே ஆதாயப்படுத்திக்க பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பாவை நேசிங்க, உங்கள் சகோதரர்கள் நேசிங்க, சகோதரிகள் நேசிங்க. அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் தானே, ப்ரே ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரே ஃபார் யுவர் டீச்சர்ஸ். நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ப்ரே பண்ணுங்கள், சாப்பிடும்போது ப்ரே பண்ணுங்கள். சாப்பாடு என்ன கேன்டீனில் என்ன கலக்குறாங்கன்னு தெரியல, ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பிட்டு தான் ஒரு வாரமாக பேதியில் போயிட்டு முக்கி வந்துட்டு ஆண்டவரே சாப்பிட்ற ஆசீர்வதிங்க தான் இப்போ இனிமேல் ஃபர்ஸ்ட் ப்ரேயராக இருக்குது. ஸோ லேர்ன் டு ப்ரே ஆல்வேஸ். ஸோ ஜெபம் பண்ண சோம்பேறிப்படாதீங்க. லேர்ன் டு ஆக்டிவ் இன் ப்ரேயர். ஜெபம் பண்ணும்போது ஒன்றா நம்பராக இருக்கணும். குரூப்பில் போடுவாங்க தெரியுமா, சில ஜெப விண்ணப்புங்க, சில இவங்க ஜெபம் பண்ணுங்கள். ஸோ நம்ம யூத்ஸ் நம்ம ஆக்டிவாக இருக்கணும். எதை நம்ம காட்ட முடியும், இந்த மாதிரி சான்ஸ் தான் காட்ட முடியும். ஒரு ஜெபம் இது வந்துச்சுன்னா அம்மாவோட ஃபோனோ, உங்களுக்கெல்லாம் ஃபோன் இருக்குல்ல, ஜஸ்ட் ஷார்ட் 5 minutes அவங்களுக்காக ப்ரே பண்ணிவிட்டு அவங்களுக்காக ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். லேர்ன் டு பி மெச்சுவர்ட். நீங்கள் சின்ன பிள்ளை இல்லை, நீங்கள் வந்து ஆண்டவருக்காக எழும்புகிற வயசு. ஸோ இப்போவே இந்த வயசுலேயே நீங்கள் பைபிள் படிக்க கற்றுக்கணும். இப்போவே நீங்கள் உபவாசம் பண்ண கற்றுக்கணும். இப்போவே நீங்கள் வேதத்தை வாசிக்க கற்றுக்கணும். யோவேல் 2:12 யாராவது ஒரு வாசிக்கிறீங்களா? யார் இடத்துல திரும்பணுமா? அகைன் ஒன்ஸ் மோர். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, நீங்கள் இதில் மாட்டிக்கிட்டீங்கன்னு தெரியுது. அது அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது, ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல முடியாது, பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. ஆனால் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம் தெரியுமா. ஆண்டவர் யாருக்கிட்ட சொல்ல மாட்டார். இதெல்லாம் இது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு பர்சனல் ஸ்பேஸ். ஆண்டவர் யாருக்கிட்ட சொல்ல மாட்டார். ஸோ உங்களோட இந்த 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 கஷ்டமான சூழ்நிலையிலையும் நீங்கள் என்ன கடந்து போகிறீங்களோ, நீங்கள் அவர்கிட்ட திரும்பணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ பிக்சர் திஸ், எல்லோரும் இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் வாழ்ந்துருக்கிற வாழ்க்கை கோ த்ரூ யுவர் மைண்ட், யோசிச்சு பாருங்கள். இது ஆன்சர் சொல்ல வேணாம், ஸ்பீக் டு யுவர் செல்ஃப். ஆண்டவருக்கு உங்களோட மனசாட்சிப்படி ஆண்டவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. புரிஞ்சிச்சா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் வாங்க. எப்படி வரணும்னா உபவாசத்தோடு, அழகியோடு, புலம்பலோடு. இதை மூணும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்கிட்ட வரும்போது எனக்கு தெரியும் நீங்கள் என்ன கொண்டுட்டு வரீங்கன்னு. நீங்கள் உங்களோட பேர் ரிக்வெஸ்ட், நீங்கள் எதுக்கு ஜெபிக்க போகிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். கரெக்டாக? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட வந்து ஓப்பன் ஹார்ட்டடாக இரு, எதையும் நீ மறைக்க தேவையில்ல. நீ என்கிட்ட புலம்பு சொல்கிறாரு. உங்களோட பர்சனல் ஸ்பேஸில் உங்களை ஹர்ட் பண்ணவங்க யாராக இருந்தாலும்
யூ க்ரை டு தெம். ஆண்ட்ரு கிட்ட வந்து புலம்ப பாருங்க. கேரா ஆண்ட்ரு வந்து ஹீ வாண்ட்ஸ் டு லிசன் டு யூ. ஆண்ட்ரு உங்களோட பேச போகிறாரு. ஆண்ட்ரு உங்களை கேட்கணுன்னு இருக்கிறாரு. நீங்கள் தான் ஆண்ட்ருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஆண்ட்ரு உங்களோட தான் இருக்காரு. நீங்கள் நம்புறீங்களா? இஃப் யூ பிலீவ் தென் யூ ஷுட் கிவ் ஹிம் அ சான்ஸ். நீங்கள் ஆண்ட்ருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ரே பண்ணிட்டு பைபிள் படித்து முடிச்சிட்டோடனே கிவ் சம் ரூம். உடனே என்னாத்தமாக கதை சொல்லாமல் ஆண்ட்ரு பேச ஒரு சான்ஸ் கொடுங்க. புரியுதா? லெட் ஹோலி ஸ்பிரிட் கைட் யூ. நீங்கள் வாசிக்கிற வசனத்துலேயோ நீங்கள் பண்ணுற ஜெபத்துலேயோ ஆண்ட்ரு உங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு. ஆண்ட்ரு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஆண்ட்ரு என் ஜெபத்தெல்லாம் கேட்பாரான்னு இருந்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காதீங்க. பி ஃபேத்ஃபுல் ஆன் யுவர் ப்ரேயர். உங்கள் ஜெபத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. உங்களோட விசுவாசத்தின்படியே இல்லாமல் உங்கள் விசுவாசத்தின்படி எல்லாமே ஆக கடவுது. கரெக்டா? ஸோ இஃப் யுவர் ஃபெய்த் லெவல் இஸ் இன்க்ரீஸிங் தென் யுவர் ப்ரேயர் ஷுட் பி இன்க்ரீஸிங். உங்கள் ப்ரேயர் லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். புரியுதா? உங்களுக்கும் ஹெவன்லி ஃபாதருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் ஹீ கேன் டூ வண்டர்ஸ் இன் யுவர் லைஃப். ஆண்டவர் உங்கள் மூலிமா ஒரு சித்தத்தை செய்யணுன்னா உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு உறவு இருந்தால் தான் அவரோட ஆசீர்வாதம், அவரோட சொத்து, அவரோட அன்பு எல்லாம் உங்களுக்கு தான் வரும். புரியுதா? அதனால தான் இன்க்ரீஸ் யுவர் ப்ரே லைஃப். நீங்கள் ப்ரே லைஃப் இன்க்ரீஸ் பண்ணால் தான் ஆண்டரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்களால் பில்ட் பண்ண முடியும். யூ வில் பிகம் மச் ஸ்ட்ராங்கர். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் யூ ஒன்ட் ஈஸிலி பேக் ஆஃப். புரியுதா? இப்போ நான் 4 விஷயம் சொன்னேன். சொல்லுங்கள். வசனத்துலேயே இருக்குது. தாழ்மை, ஜெபம், தேவன் முகத்தை தேடுதல், பொல்லாத வழிகளை விட்டு விலகுறதுனா நான் மன்னிப்பு கேட்டு திரும்ப பண்ணுறது இல்லை. நான் மன்னிப்பு கேட்டு பண்ணாமல் இருக்கிறது தான் அது. இப்போ நான் இங்கே போகிறேன் தவறுக்குன்னு தெரிஞ்சோடனே ஆண்டவர் என்னை உணர்த்துறாரு. நீங்கள் ஒரு தடவை தப்பு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் தானே, இதை பண்ணுறது தப்புன்னு. அந்த ஃபீல் வந்தோடனே யூ நீட் டு கட் த சீன். நீங்கள் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு அது எப்படி வந்தீங்களோ அப்படியே திரும்ப பாவத்தோடு விளையாடக்கூடாது. சீன் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நம்ம ஒரு தவறு பண்ணுவோம், பரவாயில்ல இன்னைக்கு ஒரு தடவை தானேன்னு அப்படின்னு யார் யோசிக்க வைப்பா? பிசாசு ரொம்ப தந்திரமானவன். அவன் பொய்க்கு திருடவும் கொல்லவும். யாரை திருட, யாரை அழிக்க, யாரை கொல்ல? உங்களை அழிக்க, உங்களை கொல்ல, உங்களை திருட தான். இப்போ அவனோட எதிர்காலம் தெரியும். அவன் எங்கே போகிறான்? அவனோட எதிர்காலம் நம்மளுக்கு தெரியுதா? ஆனால் நம்மளோட எதிர்காலம் யார் கையில் இருக்குது? ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் சொல்லும் போதோ ஒரு விஷயம் பண்ணும் போதோ நீங்கள் யோசிங்க, இது ஆண்டரோட குரலா இல்லை இது அவனோட குரலான்னு. ஆண்டு பிசாசுக்காரன் சோதிக்கும் போதும் அவன் பைபிள் வசனத்தை வச்சு தான் அவர் கூட சண்டை போட்டான். கரெக்ட்? எழுதியிருக்கிறதே 2 பேரும் எழுதியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வந்து எதனால் வென்றார்? அதே பைபிள் வசனத்தினால ஜெயிச்சார். ஸோ நீங்கள் ஒரு தடவை ப்ரே பண்ணும்போதும், நீங்கள் முட்டிக்கால் போட்டு ப்ரே பண்ணும்போதும் உங்களோட மைண்ட் வந்து ஒரு அலம்போது தெரியுமா, ஒரு ஸ்டேட்டில் இருக்காது. திடீர்னு வந்து படிப்பு விஷயம் வரும். திடீர்னு இல்லை நீங்கள் பண்ண தப்பு திடீர்னு இதோட கேரா நீங்கள் ஏதோ தவறு பண்ணியிருப்பீங்க, திடீர்னு உங்கள் மைண்டில் வரும். நீங்கள் இது பண்ணக்கூடாது, திடீர்னு ஒரு மைண்ட் வரும். கேரா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் ப்ரே பண்ணக்கூடாதுக்காகவே அவன் அது பண்ணுவான். அவனோட வேலை என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டுக்கிட்ட போகக்கூடாது, அதுதான் அவனோட வேலை. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் கீழே போவேன், என்னோடு சேர்ந்து எல்லாரும், அதுதான் அவன் மோட்டிஃபு. அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் அது தப்பு, உங்களுக்கு தெரியும் அது கரெக்டுன்னு. தப்பாக இருந்தால் இது செய்ய வேணாம். இஃப் இட் இஸ் ராங், ட்ரை நாட் டு டூ. அவனோட எய்ம் வந்து
கேரா இது தப்புன்னு தெரியும். ஆனால் ஏன் நிறைய பேர் செய்கிறாங்க? இது ஆவியானவர் இல்லையா, இல்லை துணிகரமான பாவமா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ அவங்கள மாதிரி நம்ம இருக்க வேணாம். நம்மளுக்குன்னு ஒரு 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 பிரின்சிபல் இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. லேர்ன் டு பி இன் த பிரின்சிபல். ஸ்கூலுக்குன்னு ஒரு பிரார்த்தனை இருக்கும்போது, வீட்டுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும்போது, கிறிஸ்டியன்ஸ் லைஃபுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது. we need to learn to follow. தப்புன்னு தெரிஞ்சு அதை பண்ணாமல் இருக்கலாமே. தப்பு தெரிஞ்சு அதோட மன்னிப்பு கேட்குறத விட, நீ ஒரு தடவை பண்ண தப்பு மன்னிப்பு கேட்டு அதை பண்ணாமல் இரு. லேர்ன் டு டீச் டு அதர்ஸ். நீங்கள் பண்ண தப்பை இது தப்புன்னு தெரியும், அவங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுங்கள். இது தப்புன்னு அவங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு தெரியாது, ஓ இது தப்பா அப்படின்னு நம்மளே கேட்பாங்க. யார் ரேஷ் பீட் பண்ணுவா? கேரா நானும் எல்வினாக்கு பேசுகிறோம். எல்வினா சொல்லுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. கேரா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எல்வினா சொல்லுது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அதான் நான் சொல்கிறேன், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்படி சொன்னால் இட்ஸ் அ சீன். ரேஜ் பீட்டிங் வந்து சீன். நம்ம பியாசமாக நினைக்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு ஆண்டவர் கண்ணுக்கு அது தப்பாக தெரியுது. ஸோ ட்ரை நாட் டு சீன். அதெல்லாம் நிறைய அந்த பைபிள் இருக்குது, பைபிள் படிங்க. நீங்கள் வந்து ஆண்டரை நீங்கள் ஹர்ட் பண்ணுறது, நீங்கள் இந்த புலிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து எதுலேருந்து வருதுன்னா அதெல்லாம் பைபிள்லேருந்து தான் வருது. ஸோ ட்ரை நாட் டு ஹர்ட் அதர்ஸ். அவங்க இது சொன்னால் அவங்க ஹர்ட் பண்ணுவாங்க, இது சொன்னால் அவங்களுக்கு வலிக்கும், ஏன் சொல்லிக்கிட்டு. அதே மற்றவங்க உங்களுக்கு பண்ணால் நீங்கள் ஹர்ட் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு எது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது மற்றவங்களுக்கு பண்ணாதீங்க. ஸோ ஆண்டவர் கடைசியாக ஒன்று சொல்லணுன்னு இருக்கிறாரு. நான் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சுட்டா தெரியுமா? இனிமேல் நீங்கள் பண்ணுறது தான். உங்களுக்குன்னு ஒரு வீல் இருக்குது. நீங்கள் வீல்னு என்ன தெரியுமா? இன்றைக்கி நான் சபைக்கு வரலாம், இன்றைக்கி நான் சபைக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் நான் சபைக்கு வந்தேன். இட்ஸ் யோர் வீல். வீல் தமிழ் என்னது? வில் சித்தம். மோஸ்ட் லைக்லி கேரா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கப்படும். சபைக்கு வர்றது, சபைக்கு வீட்டில் இருக்கிறது. கேரா உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ வீல் இருக்குது. நம்மளாம் ரோபோட்ஸில் தானே. நம்மளுக்குன்னு ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. கேரா அது அன்பால் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கறது. கேரா என் மகன் நான் சொல்கிறது செய்வான்னு ஆண்டவர் அந்த வீலில் கொடுத்துருக்காரு. ஸோ டோன்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட், ஃபாலோ யுவர் காட். இதில் நிறைய பேர் நினச்சிட்டாங்க, இல்லை இந்த உலகம் இப்படி போகுதுனால நான் இப்படி போகிறேன்னு. ஆண்டவர் உலகத்தை ஃபாலோ பண்ண சொல்ல, இயேசுவை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸ் ஒரு ஃபோமோவாக இருக்க வேணாம். ஃபோமோ த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா நானும் இந்த பாட்டு கேட்டு இந்த பாட்டு ஜே பண்ணுவேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே. நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருக்கேன். இந்த சினிமா பாட்டு ஏன் திரும்ப இவ்வளோ அட்ராக்டிங்காக இருக்குது பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்டியன் பாட்டு விட சினிமா பாட்டு கொஞ்சம் அட்ராக்டிங்காக இருக்கும். ஃபேக்ட்ஸ் தானே. ஏன் அப்படின்னா, முன்ன பிஃபோர் திஸ் பலோகத்தில் லூசிஃபருக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சு. அவர் வேலை என்னது? மியூசிக். எதில் எக்ஸ்பர்ட்டு? மியூசிக்கில் எக்ஸ்பர்ட்டு. அவருக்குள்ளே அந்த ப்ரைட்டு, அந்த பெருமை, நான் ஆண்டவரால் ஆயிடலாம் அப்படி சொல்லிட்டோன்னே ஆண்டவர் எத்திட்டோன்னே இப்போ அவரோட வேலை என்ன தெரியுமா? அவனோட வேலையே நீங்கள் ஆண்டவரோட கூட க்ளோஸாக இருக்கக்கூடாது. அதுக்காக எது டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியமும் அதான் சொல்கிறேன். சில பாட்டுங்கள்லாம் வந்து நீங்கள் லிசன், அந்த பாட்டில் இருக்கிற வரிகளை நீங்கள் பாருங்கள். சில பாட்டெலாம் வந்து அதில் பேட் வேர்ட்ஸ் இருக்கும், அதில் பேட் மீனிங் இருக்கும், பேட் இன்டென்ஷன் இருக்கும். ஆனால் அதுதான் சரளமாக வருது வாயில். கேரா அந்த பாட்டை கேட்டு அந்த பாட்டு மனப்பாடம் பண்ணி அது மற்றவங்களுக்கு பாடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் இதே ஒரே கான்செப்ட் தான். ஆனால் கிறிஸ்டியன் சாங்ஸ்க்கும் நான் கிறிஸ்டியன் சாங்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தானே. கேரா அவங்களோட பாட்டு நல்லா பேஸ் இருக்குது, அவங்களோட பாட்டு நல்லா கீத்தார் இருக்குது. அதே பேஸ் அதே கீத்தார் தான் கிறிஸ்டியன் சாங்ஸ்லேயும் இருக்குது. ஏன் நம்ம அது கேட்க மாட்டோம்? கேரா
அவன் அந்த மாதிரி அந்த மென்டாலிட்டி பார்த்தீங்களா, அவனோட 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 யோசிக்கிறது கேரா, அவனோட அவனோட பீடாங்களை எது அவன் சிறந்ததாக இருக்கானோ அதுதான் அவன் உங்களுக்கு விஷமாக்குறான். ஸோ வித் மியூசிக், ஆண்ட்ரு மியூசிக்கில் தான் ஆண்ட்ரு வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம் தானே. அதே ப்ரைஸை ஆண்ட்ருக்கு பதிலாக அவன் யாருக்கு கொடுக்குறான்? அவனுக்கு போகிற மாதிரி அவன் மாற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க சினிமா பாட்டு கேட்காதீங்கன்னு. அது சினிமா பாட்டு தப்புன்னு சொல்ல, அதில் அது பாருனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒன்றும் இல்லை. இது என்னன்னா, அது நீங்கள் ஹாப்பி ஆகுறீங்க, நீங்கள் என்ஜாயபிள் ஆகுறீங்க, அதெல்லாம் நீங்கள் தான். அது யாருக்கும் எந்த ஒரு யூஸும் இல்லை. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். புரியுதா? நீங்கள் சில விஷயம் பண்ணுறதுன்னு இருக்கும்போது யூ நீட் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இதுதான் ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரான்னு, இதுக்காக ஆண்டவர் என்ன அழிச்சாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஒரு விஷயம் நீங்கள் செய்யும் போதோ, ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும் போதோ, இதுக்கு தான் ஆண்டவர் என்ன அழிச்சாரான்னு. நான் மறுபடியும் சொல்கிறேன், யூ பிரிங் அன் ஐடென்டிட்டி. யூ பிரிங் அன் வாட்? நீங்கள் ஒரு சின்னத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க. யூ பிரிங் your identity as Christ. நீங்கள் வெளியே இருக்கிறவங்க மாதிரி இருக்கக்கூடாது. யூ நோ த ட்ரூத். உங்களுக்கு சத்தியம் தெரியும், ஏசப்பாவை தெரியும், அவர் எது பிடிக்கும், அவர் எது பிடிக்கும், எது பிடிக்காது, எது ஆண்டவர் சித்தம், எது ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு தெரியும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். லேர்ன் டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம பேசலாம், நம்ம யூத்தில் இருக்கும்போது அம்மா அப்பாக்கே கீழ்ப்படிய மாட்டோம், ஆண்டருக்கு இப்படி கீழ்ப்படிவோம். அப்படியா? அப்படி இருக்காமல் 2 பேர்த்துக்கும் கீழ்ப்படிய கற்றுக்கணும். ஓகேயா? உங்களுக்குன்னு ஒரு சண்டை, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த நிமிஷமே சால்வ் பண்ண பாருங்கள். நாளைக்கு மறுநாளைக்கு அடுத்த வாரத்துக்கு ட்ராக் பண்ணாமல் உங்களால் முடிஞ்சால் அன்றைக்கி அப்போவே சால்வ் பண்ண பாருங்கள். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம கையில், நம்ம எப்போ போவோன்னு தெரியாது, ஆனால் நம்ம எப்போ விழுவோன்னே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் முதல்ல சொன்ன மாதிரி, டோன்ட் லெட் பேட் தாட்ஸ், பேட் இன்டென்ஷன்ஸ் கம் டு யுவர் மைண்ட். நீங்கள் தப்பாக நினைக்கும் போது, ஒரு தவறான விஷயத்தை என்னால் முடியாது, என்ன செய்ய முடியாதுன்னு நினைக்கும் போது, நீங்கள் அவனுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறீங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரத்துக்கு. புரியுதா? அன்று இதெல்லாம் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லும் போது அந்த கஷ்டத்தையே உங்களை நம்ப வச்சு அதை செய்ய முடியாமல் ஆக்கிடுவான். ஸோ நீங்கள் மரணமும் ஜீவனும் நாவில. ஸோ நீங்கள் மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரம் இருக்குன்னா நீங்கள் பண்ணுறத நீங்களே அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி. நீங்கள் இது முடியாதுன்னீங்கன்னா உங்களால் முடியாது, இது உங்களுக்கு முடியும்னீங்கன்னா உங்களால். ஸோ லேர்ன் டு திங்க் பாசிட்டிவ், லேர்ன் டு ஸ்பீக் பாசிட்டிவ். நீங்கள் அந்த ஒரு விஷயம் நடக்காது, பாஸ் ஆக மாட்டேன், நான் ஃபெயில் ஆகிடுவேன்னா நீங்கள் கண்டிப்பாக. ஆனால் எஃபர்ட் போடாமல் படிக்காமல் நான் பாஸ் ஆகிடுவேன்னா பாஸ் ஆக முடியுமா? ஸோ செயலும் இருக்கணும், விசுவாசமும் இருக்கணும். புரியுதா? நீங்கள் ஒரு பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க, நல்லா படிக்கிறீங்க, விடிய படிக்கிறீங்க தெரியுமா? நல்லா பரீட்சைன்னா தூங்கவே மாட்டேன். அந்த நாள் ஃபுல்லாக முழிச்சு வச்சுட்டு பரீட்சை எழுதிட்டோன்னே, ஆனால் பார்த்தா பரீட்சையில் படித்தது ஏதோ அதெல்லாம் நடந்திருக்கு தானே. ஸோ அதனால டீச்சர் என்ன சொல்லுவாங்க, முன்கூட்டியே படிக்க சொல்லுவாங்க. எதுவுமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் ஆகாதீங்க. எப்போ ஆண்டு நம்மளை எடுத்துக்கொள்வாருன்னு தெரியாது. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இஸ் த worst ப்ரிப்பரேஷன். ஸோ லேர்ன் டு ஸ்டடி த பைபிள், லேர்ன் டு ப்ரே. இந்த வயசுலேயே செய்ய பாருங்கள். நம்ம இருக்கிறது என்ன காலம்? கடைசி காலம். ஸோ ரிமெம்பர் திஸ். நம்மளுக்கு ஆண்டோட கிருபை இருக்குது, ஆண்டவர் மன்னிச்சிருவார், ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் ஆண்டரோட கிருபை, ஆண்டவர் மன்னிப்பெல்லாம் அதுக்கு ஒரு லிமிட் தான். இப்போ நீங்கள் போகலாம், நான் தப்பு பண்ணுறேன், நம்ம மன்னிப்பு கேட்கலான்னு. ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் முடிஞ்சோடனே ஆண்டவர் நம்மளே எடுத்துக்கொள்வார் தெரியுமா. ஸோ அதுக்குள்ளே யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட். உங்களுக்கு சான்ஸே இல்லை, இதை ஃபாலோ பண்ணி தான் வரும், வேறு வழி இல்லை. இதை ஃபாலோ பண்ணாமல் போனீங்கன்னா எங்கே போவீங்க? ஸோ நான் சொல்லிட்டேன்.
நான் சொல்லிட்டேன். வசனம் வசனம் வசனத்துக்குள்ளே போவோமா? முடிச்சுட்டேன் எனக்கு என்ன தான். ஸோ உங்களுக்கு உண்மை எதுன்னு தெரியும், தப்பு எதுன்னு தெரியும். லேர்ன் டு டிஃப்ரென்ஷியேட். இல்லை இதுதான், இது தப்பா, இதுதான் சரியானா உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேள பாருங்கள். அப்படி தெரிலனா ரிஃபர் டு பைபிள். பைபிளில் எல்லாமே இருக்குது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹம்பிள், ப்ரே, சீக் காட் அண்ட் ரிப்பெண்டன்ஸ். பண்ண தப்பை மறுபடியும் பண்ணாதீங்க. அது தப்புன்னு தெரிஞ்சால் மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு செகண்ட் சான்ஸுன்னு ஒன்று இருக்கா? இப்போ இருக்கே, ஆனால் அங்கே போயிட்டோன்னே சான்ஸ்லாம் இல்லை. ஸோ இப்போவே உங்களுக்குன்னு ஒரு டைமு, இப்போவே உங்களுக்குன்னு ஒரு டே, இந்த நாள் எது கொடுத்துருக்காருன்னா உங்களை மறுபடியும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு, டு மேக் யூ ஒரு ஆண்டு உங்களை நினைவு மூட்டுறாரு. த ஸ்டில் சான்ஸ். ஆனால் அந்த சான்ஸை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இது தப்புன்னு தெரிஞ்சால் தப்பு பண்ணக்கூடாது. மன்னிப்பு கேட்டோடனே மறுபடியும் அந்த தப்பு பின்னாடி போகக்கூடாது. கியா புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு? 4 விஷயத்த சொல்லு. சேர்ந்து சொல்லுவோமா? சேமா சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் திங் இஸ் humble. Second thing is pray. Third thing is seek God. 4வது turn away from evil. இதை ஒரு பிரின்சிபலாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்டவர் மென்மேகமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ வெரி மச். Praise God, praise God. சூப்பர். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? அவன் கத்த நல்லவர். சிறப்பாக இருந்தாலும் நல்ல அந்த வாலிபத்திலேருந்து அவங்களுடைய வயசுக்கு பேசியிருக்கிறாங்க. பெரிய காரியம். நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம். சூப்பர். ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நம்மளும் இப்போ வாலிப பிள்ளைங்களும் ஆகிட்டோம். நானும் ஆக்சுவலி சில சமயம் நம்ம உட்காந்து கேட்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட் ஆயிடணும். நீங்கள் பாப்பா சார் மேலாம் உட்காந்து கேட்டுமா ஒன்றும் உள்ளே வராது. நீங்கள் ஸ்டூடெண்ட்